கரூர் சிகரம் 100 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு அக்பர் பீர்பால் கதைகள்ல இருந்து மௌனம் பற்றிய தலைப்பில் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது அக்பர் முகலாய மன்னர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அக்பர் அவருடைய முக்கியமான அமைச்சர் பீர்பாலோட நூலகத்திற்கு புத்தகங்கள் பார்த்து படிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ நூலகத்தில் அவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அக்பருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனே தன்னுடைய முக்கிய அமைச்சரான பீர்பால்கிட்ட, அமைச்சர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எனக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே சொல்லுங்கள் மன்னா அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார். அதுக்கு நம்மள்கிட்ட வம்பிழுக்கக்கூடிய விதத்தில் சில பேர் நம்ம தேவையற்ற பேச்சுக்கள் பேசுகிறாங்க, மனம் நோகும்படியாக நடந்துக்கிறாங்க, மனதை புண்படுத்தக்கூடிய விதத்துலையும் காயம்படுத்தக்கூடிய விதத்துலையும் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாங்க. இவங்களுக்கு நாம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு பீர்பால் எந்த பதிலுமே சொல்லாமல் மறுபடியும் புத்தகங்களை அந்த நூல்களை பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருந்தாராம். சிறிது நேரமாகியும் அவர் பதில் கூறாமல் புத்தகங்கள் பார்த்தபடியே போயிட்டு இருந்தனால கோபமுற்ற அக்பர், என்ன பீர்பால் அவர்களே, ஒரு நாட்டின் மன்னன் உங்களிடத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் பதில் கூறாமல் போயிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கோபத்தோடு கேட்குறார். அதுக்கு பீர்பால் திரும்பி, மன்னர் அவர்களே, நான் அப்போதே இதற்கு பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பர், நீங்கள் பதில் கூறாமல் மௌனமாக தானே போனீங்க, அதனால தானே நான் கோபம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பீர்பால் அதற்கு, ஆம் மன்னா, அதற்கு மௌனம்தான் சிறந்த பதில் அப்படின்னு சொன்னாராம். ஆம், இது எப்படி நீங்கள் ஆம்னு சொல்கிறீங்க, மௌனம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆம் மன்னா, தேவையற்ற வாதங்களை நாம் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் செய்து சண்டையிட்டு மீண்டும் மீண்டும் மனம் புண்படாமல் இருக்கவும், இனிமேல் இது போல் சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நாம் அவங்கள்ட்ட அமைதியாக போயிடுறதே சிறந்தது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னாராம். உடனே அவரும் ஒரு நிமிடம் யோசனை பண்ணிட்டு, ஆம் அமைச்சரே, நீங்கள் சொன்ன பதில் சிறந்ததாகத்தான் இருக்குது. ஆக மனதும் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் மௌனத்தில் இருக்கும் பொழுது வருது. ஆக உலகத்தில் பல நேரம் சண்டை சச்சரவுகளுக்கு போகிறத விட மௌனமாகவும் அமைதியாகவும் சில பேர்கிட்ட பதில் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு மன்னர் அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாராம்.